ஆண்டின் பொதுக்காலம் 7வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 9, அருள்வாக்குகள் 38 தொடக்கம் 40 வரை. இயேசு 12 திருத்தூதர்களுக்கு பேய்களை விரட்டும் அதிகாரம் கொடுத்தார். அவர்களை இருவராக களப்பணிக்கு அனுப்பினார். அங்கே தங்கள் களப்பணிகளில் பேய்களை பெயரால் ஓட்டினோம் என்று வந்து இயேசுவிடம் சொல்லி மகிழ்ந்தனர். இயேசுவும் அவர்களோடு மகிழ்ந்தார். இதே சீடர்களால் ஊமை செவிட்டு பேயை ஓட்ட முடியவில்லை என்பதை மார்க்கு 9:14 பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு அவரை தடுக்க பார்த்தோம். இது யோவானிடமிருந்த பொறாமையின் வெளிப்பாடு. நாங்கள் இயேசுவோடு பயணிக்கிறோம், எங்களாலேயே ஓட்ட முடியவில்லை. யோவான் தாபோர் மலை அனுபவமும் பெற்றவர், இறை அனுபவத்தையும் பெற்றவர். எனவே இந்த பொறாமை இவருக்கு வந்திருக்க கூடாது என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த பொறாமை யாருக்கு வேண்டுமென்றாலும் வரலாம். பொறாமை என்ற மனித பலவீனம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. பொதுநிலையினருக்கு மட்டும்தான் பொறாமை ஏற்படும் என்று நினைக்க கூடாது. பொறாமை என்ற குணம் எந்த பாரபட்சமுமின்றி துறவிகள், குருக்கள், கன்னியர்கள் என்று எல்லோரிடமும் வந்து குடிகொள்ளும். என் பெயரால் எதை கேட்டாலும் என் தந்தை அருள்வார் என்று சொன்ன இயேசு, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மொழிகிறார். எனவே 12 திருத்தூதர்களையும் தாண்டி இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தனர் என்பதை யோவானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வசனம் 37, 38, 39, 41 என் பெயரால், இயேசுவின் பெயரால் என்று வருகிறது. எனவே என் பெயரால் குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தாழ்ச்சி தேவை. என் பெயரால் வல்லச் செயல்களை யார் வேண்டுமென்றாலும் நிகழ்த்த முடியும். அதற்கு நம்பிக்கை தேவை. அதை காண்கிறவருக்கு விசாலமான பார்வை தேவை. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பெற்றெடுக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுதான் யோவானில் நிகழ்கிறது. பொறாமை மனித பலவீனத்தை மறைக்க யோவான் பேய் ஓட்டுபவர் நம்மை சாராதவர் என்று வல்லச் செயல் செய்கின்றவரை ஒதுக்க பார்க்கிறார். ஆனால் இயேசு தன் பெயரால் வல்லச் செயல் செய்த நபரை அங்கீகரிக்கிறார். நற்செய்தி பணி மட்டுமே முக்கியம் என்று இயேசு வலியுறுத்துகிறார். நற்செய்தி பணியை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். எனவே ஒரு குறுகலான பார்வை இருக்கக்கூடாது என்று இயேசு குறிப்பிடுகிறார். எனவே நற்செய்தி பணியை குறிப்பிட்டவர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. நிறுவன திரு அவையில் அப்படி இருக்கலாம். ஆனால் நிறுவன திரு அவையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இப்படிப்பட்ட விசாலமான பார்வை தேவைப்படுகிறது. யோவான் இயேசுவின் பெயரை காக்கும் பொருட்டு கூட இவ்வாறு செயல்பட்டிருக்கலாம். அதற்கும் இயேசு பதில் தருகிறார். என் பெயரால் வல்லச் செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று யோவானுக்கு உறுதியளிக்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? ஜெலசி, என்வி, பொறாமை. ஒன்று, பொறாமையை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும்? அடுத்தவர்கள் நல்ல செயல்களை செய்கின்ற போது அதை மறைக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் நல்ல கடவுளுடைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனை மூடி மறைப்பதற்கு நமக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இரண்டாவதாக, நல்ல செயல்களையும் வல்ல செயல்களையும் செய்கிறவர்களை போய் பார்த்து அவர்களை பாராட்ட வேண்டும். மனதார அவர்களை பாராட்ட வேண்டும். 3, நம்முடைய வேறுபாடுகள்
அதாவது நான் குருவானவர், நீ பொதுநிலையினர், நீ இதைதான் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடாது. அவற்றையெல்லாம் கடந்து, வேறுபாட்டை கடந்து, அர்ப்பணத்தோடு கிறிஸ்துவுக்காக ஒவ்வொருவரும் தங்கள் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, பொறாமை யார் மேல் வருகிறதோ அவர்களை பாராட்டிவிட்டு பிறகு அவர்களுக்காக மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்தால் பொறாமை நம்மை விட்டு ஓடிவிடும். கடைசியாக ஆண்டவர் இயேசு சொல்லுவது the unity of purpose, நோக்கத்தினுடைய ஒருமைப்பாடு. எனவே யார் யார் நல்ல செயல்கள் வல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய நோக்கம் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்றால் அதனை அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.